ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாகக்காயில் ஒரு தொக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 பாகக்காய் அளவு தான் எடுத்திருக்கேன். நல்ல பொடியாக நறுக்கிட்டு விதைகளெல்லாம் எடுத்துட்டு மோரில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு திருப்பி இதே மாதிரியே ஒரு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் திருப்பி அதே மாதிரி ஊற வச்சுடுங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். கூட வந்து காரத்துக்கு போடுற பவுடர்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு பாகக்காவை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அதுலேயே இந்த கசப்புத்தன்மை எல்லாமே இந்த 2 ப்ராசஸ்லேயே இது போயிடும். நமக்கு பாருங்கள், இந்த தண்ணியை நான் வந்து கீழே ஊற்றிடுறேன். இப்போ வந்து இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் கொஞ்சமாக வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்ல பழமான தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது சுருளை வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த தொக்குக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது கூட கிளறி விடுங்க. நான் மல்லித்தூள் சேர்க்குறத மறந்துட்டேன். இப்போ இதில் மல்லித்தூளும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல், நல்ல திக்கான புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் தேவையான தண்ணி கொஞ்சமாக, இது பாகக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த பாவக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா வெந்து வந்திருக்கிற பாகக்காயில் இப்போ 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த கசப்பு தன்மையை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த வெல்லத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம சின்ன பசங்க கூட சாப்பிட்றதுக்காக செய்கிறோம், அதனால தான் நான் வெல்லம் சேர்க்குறேன். இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கிளறி எடுத்தோம்னா நம்ம சூப்பரான பாகக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கை நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், மற்றபடி குழம்பு சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே தெரியாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்ப்போம்.